மேஷ ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலை. பணி ரீதியிலாக தொழில் அமைப்பில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஏற்றமான ஒரு காலகட்டம். பணியில் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அடுத்தடுத்த வளர்ச்சி கட்டமான நல்ல நிலையாக இருக்கிறது. அற்புதமான பஞ்சமஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாமே சுக்கிரன் சாரத்தில் இருப்பது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு, இடமாற்றத்திற்கு, நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல பணிக்காக இல்லைனா ஆசை விருப்பத்திற்காக சுற்றி பார்க்கக்கூடிய பிரயாணங்களாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய நல்ல நிலை. சுப விரயங்களாக செய்து கொள்ளக்கூடியது அவரவர்களுடைய சூழலுக்கும் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல சுப விரயங்கள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் நீங்க பிளானிங் செய்து கொண்டு முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் விரயங்களுக்கான விஷயங்களாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் வளர்ச்சி, மேன்மை, ரொம்ப நல்ல நிலை. மதியத்திற்கு பிறகு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது சற்று ஆரோக்கியத்தில் அதிக நிதானம் காட்டுவது, ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல ஓய்வெடுப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான புதிய முயற்சிகளுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம். இன்றைய கோச்சார சந்திரன் நேரடியாக 10ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை. தொழிலில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கலாம். சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. தொழில் விஷயங்களில் சற்று நிதானமாகவும் கண்காணிப்பாகவும் இருப்பது, ஒரு அவசர கதியில் இல்லாமல் பொறுமையாக இருப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று பகல் 2:30 வரை இருக்கக்கூடிய பாக்யஸ்தான சந்திரன் வெளியூர், வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு ஆதாயம், மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பமான சில விஷயங்கள் அவரவர்கள் சூழலுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து சில அலைச்சல்களும் சில நீண்ட நாள் விஷயங்களுக்காக போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இவங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் இவங்களுக்கு இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பான நிலை. ஓரளவிற்கு தாயார் தந்தையார் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க சரியாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும்.